வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு உண்மை நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வின் யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நாம் கற்பனை செய்தாலும் முயற்சி செய்தாலும் விதியின் பாதை என்பதும் யதார்த்தமான ஒரு நியதியாகும். யதார்த்தமான விதியின் பாதையையும் விதியின் வழி காட்டியையும் நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு அத்தகைய பாதையிலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் நம்முடைய பாதையிலும் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய எதிர்கால செயல்பாடுகளிலும் நிச்சயம் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் பெற முடியும். இதற்கு ஆழமான காரணம் என்று ஒன்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தை நோக்கி தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். முடிவில்லாத பயணம் போல் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதை நோக்கி ஓடுகிறோம் என்பதே தெரியாமல் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம் கண்களுக்கு புலப்படுபவை எல்லாம் நிஜமானதும் அல்ல, நிலையானதும் அல்ல. அவற்றிலே நிஜம் என்பதை விட நிலையானதில்லை என்பதை அனைவரும் அறிவார்கள். அறிந்தும் அத்தகைய நிலையில்லாத ஒன்றை விட்டுவிட பல பேர் முயற்சி செய்கிறார்கள். அதனை விட்டு புறக்கணித்து அமைதியாக இருக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் விதிவசம் அத்தகைய பாதையை நம்மை இழுத்து செல்கிறது. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விதியின் பாதையிலே உன்னை அழைத்து செல்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். அத்தகைய உணர்வோடு வாழ்க்கையும் பிரபஞ்சமும் நம்மை மீது ஏதோ ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை மீறிய ஒரு சக்தி, ஆற்றல் இவ்வாறாக ஏதேனும் ஒரு வகையில் நாம் நம்முடைய எண்ணங்களை விட ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை நாம் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஆதியோகியை பற்றியும் இறைநிலையை பற்றியும் நம்மை மீறி ஏதோனும் ஒரு சக்திகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். மனமும் அதை நம்பும்போதுதான் நாம் நம்மளுடைய அகந்தையும் அகங்காரத்தையும் நம்மளுடைய வீராப்பையும் நாம் கீழே போட முடியும். அப்பொழுதுதான் நாம் கீழே போடுவோம். ஏனென்றால் அனைத்தையும் நான் செய்வேன், நான் முயல்வேன், நான் முயற்சி பண்ணுவேன், என்னை மீறி எதுவும் அங்கு இயங்காது, நான் நினைத்தால் அனைத்தையும் சாதித்து விடுவேன் என்ற ஒரு அகங்காரம் என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அவ்வப்போது தலை தூக்கி கொண்டே இருக்கும். அந்த தலை தூக்குதல் என்பது நீ சாதிப்பது போலவும் நீயே அனைத்தையும் செய்வது போலவும் நீ நினைத்தால் எதையும் சாதித்து விட முடியும் என்பது போலவும் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீ கீழே விழுந்து மேலே எழுகிறாயோ அப்போதெல்லாம் அந்த அகந்தையும் அகங்காரமும் மேலே எழுந்து வருகிறது. உண்மையில் அது நிலையானதும் நிரந்தரமானதும் இல்லாத ஒரு அகந்தையாகும். காரணம் ஏனென்றால் எதையுமே நீ செய்யவில்லை. சூழலும் அதற்கான காரண காரியமும் அமையும் போது வெற்றியும் தோல்வியும் நீ அனுபவிப்பாய். இந்த யதார்த்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் ஆரம்பத்திலே கூறினேன், யதார்த்தத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். விதியின் ஒரு வழி பாதையை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முயல வேண்டும். மனதார நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது விதி எவ்வழியோ அவ்வழியே நம் வழி என்று நாம் மனதார நாம் சரணடையும் போது நிச்சயம் அதன் பிறகு சோதனைகளும் வேதனைகளும் வாழ்வில் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அனைத்தும் இறைவன் நடத்தும் பாதை எனில் நன்மையாக இருந்தாலும் இறைவனே நடத்துகிறான், தீமையாக இருந்தாலும் இறைவனே நடத்துகிறான். உனக்கு எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எதுவும் நிரந்தரமில்லை. ஏனென்றால்
நாம் இருக்கும் வரை மட்டுமே எந்த ஒரு பொருளும் நாம் பயன்படுத்த முடியும். இந்த உடலானது மறைந்து இறந்து மண்ணுக்குள் புதைந்த பிறகு எதுவுமே இங்கிருந்து நாம் எடுத்து சொல்லப் போவதில்லை என்பது அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் அறிந்தே இருக்கிறார்கள். ஆனால் அத்தகைய நிலையில்லாமையை உணர்ந்தும் அதன் வழியே செயல்பட மனமும் உடலும் புத்தியும் ஏற்க மறுக்கிறது என்பதை விட அதனுடைய பாதையில் செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. நான் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆத்மாவும் அமைதியையும் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தேடுகின்ற நீங்களும் அவ்வாறே தவித்து கொண்டிருக்கிறீர்கள். தினம் தினம் இத்தகைய சிக்கலிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கும் ஒரு மன நிம்மதியான ஒரு தெளிவான ஒரு உத்தரவாகும். இன்று முதல் இந்த நேரம், இந்த நொடி, இந்த நிமிடம் முதல் எதையும் நீங்கள் செய்யவில்லை, எதையும் உங்கள் கட்டுப்பாட்டில் நிர்வகிக்க இயலாது, நீங்கள் எதையும் கட்டுப்படுத்தவும் முடியாது. நமக்கு மேலே உள்ள இறைசக்தியும் ஆற்றலும் ஆதியோகியுமாகிய பரிசுத்த ஆன்மாவே இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்ற யதார்த்தத்தை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து யதார்த்தமான இறைவனிடம் உங்களை சரணடையுங்கள். முழு மனதோடு சரணடையும் போது உங்களுடைய பாரத்தை முழுவதையும் இறக்கி வையுங்கள். ஏனென்றால் உங்கள் மனதிலே ஏற்றி வைத்துள்ள பாரமானது அதை தாங்கும் அளவிற்கு நீங்கள் சக்தி மிக்கவர்களும் அல்ல, வலிமை மிக்கவர்களும் அல்ல. காரணம், ஒரு சில அழுத்தங்களை மட்டுமே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர மேலும் மேலும் மனதிலே அழுத்தங்கள் பெருகும்போது உங்களுக்கு மனவலியும் உடல் வலியும் அதனால் ஏற்படும் துன்பங்களும் மிகப்பெரிய பாரத்தை உண்டாக்கும். எனவே உங்கள் மனதில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் அனைத்தையுமே நீங்கள் முதலிலே பிரபஞ்சத்திடம் ஆதியோகியிடம் இறக்கி வையுங்கள். மனதார நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ 5 நிமிடம் உங்களுடைய மனபாரங்களை அனைத்தையும் நீங்கள் ஆதியோகியிடம் இறக்கி வையுங்கள். நான் எதுவும் செய்யவில்லை, என்னால் எதுவும் இங்கு நடைபெறவுமில்லை, என்னால் எதுவும் உருவாக்கப்படவும் இல்லை, நான் எதையுமே கட்டுப்படுத்தவும் அதிகாரம் பெற்றவன் இல்லை. பிரபஞ்சம் எதை கொடுக்கிறதோ அவற்றை முழுமையாக ஏற்று ஆண்டு அனுபவித்து கடப்பது ஒன்றே சாலச் சிறந்ததாகும் என்று மனதார முழு மனதோடு இறைவனிடம் ஆதியோகியிடம் உங்கள் மனதை சரணடையுங்கள். நிச்சயம் அப்பொழுதே உங்களுக்கு நல்வழி பிறக்கும், மனபாரம் முழுமையாக நீங்கும். இது வெறும் வார்த்தை அல்ல, இது சத்திய வார்த்தையாகும். வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மனபாரத்தை இறக்கி வைக்கும்போது, உங்களுக்கு மேலே உள்ள சக்தியிடம் உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கும்போது நீங்கள் மனபாரம் இல்லாத, எந்த ஒரு பாரமும் இல்லாத வெறும் உடலாக மாறிவிடுவீர்கள். அப்பொழுது உங்கள் மனம் உடல் அனைத்தும் ஏதோ ஒரு பாரம் குறைந்தது போல் உணர்வீர்கள். அப்பொழுதே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் வாழ்வில் தொடங்கும். எதை பற்றியுமே கவலைப்படாதீர்கள். எது போனாலும் அதற்கும் காரணம் உண்டு. எது உங்களை தேடி வந்தாலும் அதற்கும் காரணம் உண்டு. காரண காரியமின்றி இந்த உலகிலே எதுவுமே நடைபெறுவதில்லை. உங்களை விட்டு பிரிந்து சென்றாலும் அதுவும் நன்மைக்கே. உங்களோடு வந்து சேர்பவர்களும் ஏதோ ஒரு நாள் பிரிந்து செல்பவர்களே, அதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். உறவினர்கள், நண்பர்கள், பாசம் கொண்டவர்கள் அனைவரும் ஒரு நாள் இணைவார்கள். பிறகு இணையும் போதே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்றாவது ஒரு நாள் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்பவர்களே. கடைசி வரை நம்முடைய ஆன்மா, நம்முடைய உடல் எப்பொழுதும் தனிமையிலே இருக்க வேண்டியது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இத்தகைய யதார்த்தமான வாழ்க்கை சூழலையும் உலக நியதியையும் உணர்ந்து கொண்டு நமக்கு மேலே உள்ள பிரபஞ்ச சக்தியோடு ஆதியோகியோடு நம்மையும் நம் மனதையும் அர்ப்பணிப்போடு முழு மனதோடு சரணாகதி அடையும் போது நிச்சயம் நாம் இத்தகைய எதிர்கால வாழ்க்கையை
மகிழ்ச்சி கொண்ட மனதோடு நாம் இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்து நல்வழி பாதையில் பயணம் மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்திலே தங்களுக்கு தெளிவுபடுத்தி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.